வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டா தட்சிணாமூர்த்தம் அப்படிங்கிறது வடசொல். அதுக்கு தமிழில் குரு வடிவம் தென்முக கடவுள் தான் தட்சிணாமூர்த்தம் அப்படிங்கிறது. குரு வடிவம் தென்முக கடவுள். தட்சிணை தக்கனை அப்படின்னா தமிழ்ச்சொல் காணிக்கை. தட்சிணை அப்படின்னா கடவுளுக்கு தட்சிணை போடுவோம்ல, காணிக்கை அப்படிங்கிறது. அப்புறம் தண்டனை அப்படின்னா ஒறுப்பு அப்படின்னா இப்போ ஒறுப்பு கட்டணம் அப்படின்னா தண்ட கட்டணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ தண்டனை அப்படின்னா ஒறுப்பு, ஆணை, அப்புறம் கட்டளை தான் என்னது தண்டனை. அப்புறம் ததியோதனம் அப்படிங்கிறது தயிர்ச்சோறு. தயிர்ச்சோறு அப்படிங்கிறது தமிழ் சொல். அதுக்கு வட சொல் ததியோதனம் தான் தயிர்ச்சோறு. அப்புறம் தத்தம் அப்படிங்கிறது வடசொல். தத்தம்னா வடசொல். தமிழில் கொடுத்தல் ஈகை. தத்துவம் அப்படிங்கிறது வடசொல். தமிழ்ச்சொல் உண்மை, மெய், பொருளியல் உண்மை தான் தத்துவம் அப்படிங்கிறது. உண்மை, மெய், பொருளியல் உண்மை. தனம் அப்படின்னா செல்வம், பொருள், கொங்கை. தனம் அப்படின்னா செல்வம், பொருள். அப்புறம் கொங்கை அப்படின்னாலும் தனம் தான். அப்புறம் தனவான் அப்படின்னா செல்வன். தந்தம் அப்படின்னா தந்தம் அப்படின்னா பல்லு. யானை தந்தம், பல்லு. தந்தி அப்படிங்கிறது வடசொல். தமிழில் கம்பி, மின்செய்தி, ஆண் யானை தான் தந்தி. அப்போ ஆண் யானைக்கு வடசொல் எதுனா தந்தி அப்படின்னாலும் ஆண் யானை. தந்திரம் அப்படின்னா சூழ்ச்சி, நூல். தந்திரம் அப்படிங்கிறது சூழ்ச்சி, நூல். தவசு அப்படின்னா தவம். தவசு அப்படின்னா தவம். தபால் அப்படிங்கிறது இந்துஸ்தானி சொல். அதுக்கு தமிழில் அஞ்சல். தமாஷ் அப்படின்னாலும் இந்துஸ்தானி சொல். தமிழில் பகடி விளையாட்டு தான் தமாஷ் அப்படிங்கிறது, பகடி விளையாட்டு. அப்புறம் ஸ்தம்பம் அப்படின்னா தூண். ஸ்தம்பம் அப்படிங்கிறது தூண். தயவு, தையை அப்படிங்கிறது அன்பு, இரக்கம், கண்ணோட்டம் தான் தயவு, தையை அப்படிங்கிறது அன்பு, இரக்கம், கண்ணோட்டம் அப்படிங்கிறது. தரா அப்படின்னா நிலம், வையகம் தான் தரானா என்னது? நிலம், வையகம். திராசு அப்படின்னா துலாக்கோல், நிறைகோல். இப்போ திராசு அப்படிங்கிறது வடசொல். தமிழில் துலாக்கோல். தராசுக்கு தமிழில் துலாக்கோல், அப்புறம் நிறைகோல். தரிசனம் அப்படிங்கிறது காட்சி, பார்வை, கண். தரித்தல் அப்படின்னா அணிதல், பூணல், உடுத்தல், மேற்கொள்ளல் தான் தரித்தல். அணிதல், பூணல், மேற்கொள்ளல், உடுத்தல். தரித்திரம் அப்படிங்கிறது வறுமை, எளிமை, நல்குரவு, மிடி, இன்மை தான் தரித்திரம். வறுமை, எளிமை, நல்குரவு, மிடி, இன்மை, இது எல்லாமே தரித்திரம். அப்புறம் தருக்கம் அப்படிங்கிறது அளவை நூல். தருக்க நூல் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அளவை நூல். தருணம் அப்படின்னா வேலை, பொழுது, இதெல்லாம் தருணம். நல்ல தருணத்தை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, வேலை, பொழுது. அப்புறம் தருமம் அப்படின்னா அறம். தருமம்னா அறம். தலம், ஸ்தலம் அப்படின்னா இடம், கோவில். ஸ்தலம் அப்படிங்கிறது இடம், கோவில். புண்ணிய தலங்கள் அப்படின்னா கோவில்கள், புண்ணிய கோவில்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. தலம், ஸ்தலம் அப்படிங்கிறது இடம், கோவில். அப்புறம் தல யாத்திரை அப்படின்னா திருக்கோவில் பயணம், திருக்கோயில் செலவு தான் தல யாத்திரை. திருக்கோவில் பயணம், திருக்கோயில் செலவு. அப்புறம் தற்சமயம் அப்படிங்கிறது வடசொல். அதுக்கு தமிழில் இப்பொழுது, இவ்வேளை தான் தற்சமயம். தாகம் அப்படின்னா விடாய், நீர் வேட்கை தான் தாகம்னா விடாய், அப்புறம் நீர் வேட்கை. தாசன் அப்படின்னா அடியான், அடிமை தான் தாசன். தாட்சணியம் அப்படின்னா கண்ணோட்டம் அப்படிங்கிறது தாட்சணியம். ஸ்தானம் அப்படிங்கிறது இடம், இருக்கை. ஸ்தானம் அப்படின்னா இடம், அப்புறம் இருக்கை. தாவரம் அப்படின்னா நிலையியற் பொருள், நிற்பன, அசையா பொருள் தான் தாவரம். நிலையியல் பொருள், அப்புறம் நிற்பன, அசையா பொருள். தாபித்தல் அப்படிங்கிறது நிறுவுதல், நாட்டல், நிலைநிறுத்தல் தான் தாபித்தல். தாமதம் அப்படிங்கிறது தாழ்த்தல், அட்டி, மயல் தான் தாமதம். தாழ்த்தல், அட்டி, மயல். தாரதமியம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு தான் தாரதமியம். தாமதம் அப்படிங்கிறது தாழ்த்துதல், அட்டி, அப்புறம் மயல். தாரதமியம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு. தானம் அப்படின்னா ஈகை, கொடை.
தீடம் அப்படின்னா வன்மை உறுதி, சாரி திடம் அப்படின்னா வன்மை உறுதி. திட்டி திருட்டி அப்படின்னா கண் பார்வை கண்ணேறு தான் என்னது திட்டி, அப்புறம் திருட்டி கண் பார்வை கண்ணேறு. தினம் அப்படின்னா நாள் நான்றுனா தினம். தியாகம்னா கொடை. தியானித்தல் அப்படின்னா நினைத்தல் வழிபடல் தான் தியானித்தல். தியாகம் அப்படிங்கிறது கொடை, தியானித்தல்னா நினைத்தல் வழிபடல். ஸ்திரம் அப்படின்னா நிலை உறுதி. ஸ்திரம் அப்படிங்கிறது நிலை உறுதி. திரவியம் அப்படின்னா பொருள் செல்வம். திராவகம் அப்படின்னா செய்நீர் சாரம் தான் திராவகம், செய்நீர் சாரம். திராட்சைனா கொடிமுந்திரி, திராட்சை அப்படிங்கிறது கொடிமுந்திரி. ஸ்திரீ அப்படின்னா பெண். ஸ்திரீ அப்படின்னா பெண். திருட்டாந்தம் அப்படின்னா சான்று எடுத்துக்காட்டு மேற்கோள் தான் திருட்டாந்தம், சான்று எடுத்துக்காட்டு மேற்கோள். திருப்தி அப்படின்னா மனநிறைவு மன அமைவு தான் திருப்தி அப்படிங்கிறது. திவ்யம் அப்படின்னா நேர்த்தி இனிமை மேன்மை தான் திவ்யம், நேர்த்தி இனிமை அப்புறம் மேன்மை. தினசரி அப்படின்னா நாள்தோறும், தினசரினா நாள்தோறும். அப்புறம் தீபஸ்தம்பம் அப்படின்னா விளக்கு தண்டு. கலங்கரை விளக்கத்துக்கு வடசொல் தீபஸ்தம்பம். விளக்கு தண்டு கலங்கரை விளக்கம்.